ஆயிரம் எல்லாரும் இருக்கீங்க. நம்ம பார்க்குறோம் பிளாக் பில்லர் சீசன் எபிசோட் 30 என்ன பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்க முடியும் போன எபிசோட் பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ அந்த எபிசோட் தலைவரை புரியும். அதே மாதிரி இந்த எபிசோடு ஒரு புதுசான ட்விஸ்டான ஒரு எபிசோடாக இருக்கும். ஏன்னா இந்த எபிசோட நிறைய விதமான நீங்கள் எதிர்பார்க்காத இதெல்லாம் நீங்கள் நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணி விட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர், ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டு யாரெல்லாம் அனிமி பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த அனிமி ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம 1K அடிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க வளர்ந்து பேசுகிற வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜர்மி தமிழ். நான் கோஜ வயசு ஃபர்ஸ்ட் நிலையே ஒரு சில பேரை கொலை பண்ணி அந்த இடத்துல தொங்க விட்டுருப்பாங்க. சரி இந்த வேலையெல்லாம் யாரா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிடெக்டிவ்லாம் வந்து போலீஸ்லாம் இங்கே வருவாங்க. அப்போது அங்கே ஒரு சிம்பிள் மாதிரி நாக்க வெளியே தொங்க போட்ட மாதிரி ஒரு போட்டிருக்கோம். அப்போ இவ ஒரு எட்டு பார்த்துட்டு அந்த ரேண்டல்னு ஒரு எட்டை பார்த்துட்டு இது வந்து 20th கொலை வந்து இது ஜாக் ரீப்பர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் கண்டுபிடிச்சது பேர் வாங்கிருந்தான் அப்படி சொல்லும்போது பின்னாடி ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் சீரியல் பேட்டா ஃப்ரை தானே சொல்கிறீங்க அப்படி கேட்கும்போது சரியில்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துருவார். நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா இங்கே நடக்குது, இது ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு கேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரும் இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு இந்தியன்ஸாக இருக்காங்க, இந்தியன்ஸ் தான் இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது இந்தியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியப்படுவான். ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம செபாஸ்டியனையும் கூட்டு போயிடும். அப்புறம் அந்த ஏரியாக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம செபாஸ்டியன் சொல்லுவான், இது ஃபுல்லாக இந்தியன்ஸ் இருக்கிற இடம், இதில் அவங்களுக்கு தான் ரொம்ப அட்வான்டேஜஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மாதிரி இடிச்சிடுவான். இடிச்சோடனே அவன் ஏதோ எலும்பே உடந்த மாதிரி ஐயோ என் எலும்பு உடச்சிட்டான், அதுக்கான காசை இங்கே பே பண்ண அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு எதுக்கு நான் பே பண்ணணும்னு இருக்கும்போது இதெல்லாம் முடியாது அப்படி சொல்லும்போது இங்கே பார்த்தியா இங்கே இந்தியன்ஸ் தான் இருக்கும் உன்னை சுற்றி, இவனால ஒன்றுமே பண்ண முடியாது, 2 பிரிட்டன்காரங்க சேர்ந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம செபாஸ்டியன் 2 விரல வச்சு தட்டி அனுப்பி விட்டுருவான். அப்போ அவங்களும் உங்ககிட்ட இருந்து இன்றைக்கி எல்லாத்தையும் வாங்க விட மாட்டோம், என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே போட்டு போ அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம இன்னொருத்தன் வந்து பின்னாடி இருந்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்களும் நிறுத்திட்டு யாரா அவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் இங்கே ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கேன், அது யாருன்னு சொல்ல முடியுமா அப்படி கேட்கும்போது யாராவது இந்தியன்ஸ் உங்களை பார்த்துருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படி சொல்லும்போது அது ஒரு இங்கே ஒரு கொடூரமாக இருக்கும், யாரா இவன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு நீ யாரா இங்கே மூடிட்டு போட அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நீ ஃபைட் போடுறியா அவங்ககிட்ட அப்படிங்கும்போது ஆமாம் நான் ஃபைட் போடுறேன் அப்படி தான் சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவான் என் பீப்புள்ஸ்க்கு எதிராகவே நீ ஃபைட்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆமாம் இது என் பீப்புளுக்கான பேட்டில் அப்படி சொல்லிட்டு அப்போ அவங்ககிட்ட சொல்லுவான் அவங்கள டிஃபீட் பண்ணிடு அப்படி சொல்லும்போது அவன் அப்படியே கையில் உள்ள கெட்டெல்லாம் கழட்டிட்டு போக செம ஸ்பீடாக வருவான் நம்ம செபாஸ்டியனை தாக்குறதுக்கு. நம்ம செபாஸ்டியன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவையும் பிடிச்சிட்டு அவங்ககிட்ட இருந்து டார்ச் பண்ணுறது செம்மையாக ஒரு டார்ச்சை போடுவான். அப்படியே சைட்லேயே நின்றுட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பான். வேறு மாதிரி அவன் பவர் இருக்கும், அவன் பவர் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ அவனும் யோசிப்பான் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் சொல்லுவான் எதுக்கு எங்களை அட்டாக் பண்ணுறீங்க, நாங்கள் இங்கே இந்தியன்ஸ் யாரும் எங்கள் இங்கிலீஷ் மேனை கொண்டுட்டாங்க அதுக்காக தான் இங்கே வந்து அப்படி சொல்லும்போது எந்த ரீசனுமே இல்லாமல் அவங்களை அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். கேட்டுட்டு இது நல்லதுக்கே இல்லை, இவங்களையும் ஒரு காட்டி விட்டுரு அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ சொல்லும்போது இவன் சொல்லுவோன்னே அவன் என்ன பண்ணுவான் சரி மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவங்களையும் அடுத்த நிமிஷத்துல அடித்து தூக்கி போட்டு இது நல்லது நான் தான் பிரின்ஸ் சோமா அப்படி சொல்லிட்டு போவான். அப்போ அவனும் சரி நான் கிளம்புறேன், இங்கே ஒருத்தங்களை தேடிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக அவங்களை கண்டுபிடிக்கணும், ஆனால் இங்கே இன்லாண்டோட ரோடு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குப்பா, சரி நம்ம லெஃப்ட் பக்கமாக போகலாம் அப்படி சொல்லிட்டு இவங்களும் அங்கே பேசிட்டு வருவாங்க. இவங்களுக்குமே ஒன்றும் புரியாது. அப்புறம் அடுத்த சீனில் பார்த்தா சரி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு இந்தியன்ஸை பார்த்தீங்க அவங்க சமத்துக்கு ராவடி பண்ணி விட்டாங்க அப்படி சொல்லிட்டு சரி வெல்கம் பேக்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து விஷ் பண்ணுவாங்க. அப்போ சரி நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் இந்த விஷயத்தில் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் நம்ம பச்சை சட்டை வருவார். வந்துட்டு என்ன கவுண்ட் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்துட்டு உள்ள வருவார். எனக்கு ஒருத்தங்க புதுசாக இதாக இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு கெஸ்ட்டும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டீ வச்சுக்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தவங்க 2 பேர் யாரும் சொல்ல நீங்கள் 2 பேர் திரும்ப இங்கே வந்துட்டீங்க யாரா நீங்களா அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான் நம்ம பச்சை நான் இவங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனும் வருவான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அதனால தான் இங்கே வந்திருக்கேன், நான் தங்க போகிற இடத்துல அப்படி சொல்லிட்டு இவன் போவான். செமையாக இருக்காருப்பா இவர் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வித்தியாசமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இவனும் வந்துட்டு யாரா நீ இங்கே வந்து படுத்து கிடக்க வெளியே போட அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஒரு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க ஐயோ பிரின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவான் இவன் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் 26th சைல்ட் ஆஃப் கிங் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் 23 கேஜி அதேமாதிரி 26 கேஜி அதேமாதிரி இவர் அப்போ இவர் இவர் பிரின்ஸாக இதுக்கு முன்னாடி நான் பிரின்ஸே இப்படி பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார் சரி நான் என் பக்கத்தில் வரதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படி சொன்னோன்னே இவங்க பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு இன்டம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா ஜாலியாக இருக்குமான்னு கேட்கும்போது அது நல்ல ஒரு ஓலியான பிளஸ்ட்டு காளி தேவியோட இதில் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கும்பிட்றது ஒரு காளி தெய்வத்தை அதனால அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களும் சரி அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு நம்ம வாஜிட்டாக்கு வர வெளியே இருப்பார். அப்புறம் சொல்லிட்டு செபாஸ்டியன் இவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ அப்படியே தூக்கத்துலேருந்து முழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ சொல்லுவார் மாஸ்டர் சரின்னு சொல்ல வந்து யாரெல்லாம் வித்தியாசமாக கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தா நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து மூஞ்சிக்கு நேரம் வந்து அவன் டக்குன்னு தூக்கிட்டு லிட்டில் பாய் வாடா நம்ம வெளியே போகலாம்னு சொல்லிட்டு இருப்பான்.
அப்போ சொல்லுவான், சரி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன், வா வெளியே போகலான்னு சொல்லும்போது நம்ம செபாஸ்டியன் வந்து இன்றைக்கி எங்கள் மாஸ்டருக்கு நிறைய ஸ்கெட்யூல் இருக்குது, அது படி செய்யணும், ஃபஸ்ட்டாக ஒரு மியூசிக் கிளாஸுக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் கிளாஸுக்கு போவாங்க. அங்கே பார்த்தா இவன் மியூசிக், ஐயோ எனக்கு இதை ப்ளே பண்ண தெரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம செபாஸ்டியன் சொல்லுவான், இது ஒரு எஜுகேஷன் பாலிசி, இதை கரெக்டாக தான் நீ பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம செபாஸ்டியன் சொல்கிற மாதிரி அவர் நல்லாவே வாசிப்பான். வாசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்தது இங்கே பார்த்தா இவங்க காளி தெய்வத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ப்ரேயர்லாம் முடிச்ச பிறகு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த அசுரன்லாம் கொண்ட கதைலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு இந்து கூட காடு. அப்போ அதையும் சொல்லிட்டு இந்த ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. அப்போ நம்ம பின்னாடி இந்த செபாஸ்டியன் நான் எப்போல்லாம் போகிறனோ அப்போல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்தியாவுக்குலாம் போக சொல்லுவான். அப்போ அவன் சொல்லி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் என் ப்ரேயரை, சரி வாங்க நீ இன்றைக்கி பிஸியாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நான் பிஸியாக தான் இருக்கேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இங்கே வந்து பார்த்துட்டு இருப்பான். இவங்க அந்த வால் சண்டைலாம் போடுவாங்கல்ல, அப்போ அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இது ரொம்ப போர் அடிக்குதியா அப்படின்னு அவங்க பார்த்தா சும்மா அந்த வால் சண்டை அப்படி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவான், நான் உன்னை பீட் பண்ணிட்டேன், என் கூட நீ வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி பார்க்கலாம் அப்படி சொன்னோடனே நம்ம செபாஸ்டியன் இந்த போட்டி ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம சோமாவும் வந்து டக்குன்னு வந்து அவன் காலில் அடிப்பான், அது பெண்ட் ஆயிரும். என்னடா இது பெண்ட் ஆகுது இந்த வாள் வெட்டாத அப்படி சொல்லிட்டு இவன் பார்ப்பான். அப்போ இவனும் இதெல்லாம் ரூல்ஸ் இல்லை, ஆனால் இது ரூல்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். அப்போ நம்ம இவனை குத்த வரும்போது டக்குன்னு வந்து நம்ம இவன் தடுத்துருவான், நம்ம அக்னி வந்து தடுத்து விட்டுருவான், அவருக்கு கையிலையும் ஒரு அழிவு போட்டுருவான். அப்புறம் சொல்லுவான், சாரி மன்னிச்சிருங்க, மாஸ்டரோட வந்தீங்க அதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருப்பான். சரி விட்றா ஃப்ரீயாக விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அடுத்த சீன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் எப்படியோ வின் ஆகிட்டேன், நீ ஒத்துக்கிறியா என் கூட வெளியே வரதுக்கு அப்படின்னு சொல்லுவான். நீ எப்படி அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்போ சொல்லுவான், வெளில இது கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் மாஸ்டர்ஸோட பட்லர் மோத விடலாமே அப்படி சொன்னோடனே நம்ம செபாஸ்டியனும் சரி என் மாஸ்டர் தொட்ட கண்டிப்பாக என்கிட்ட சண்டை போடுத்தாங்கணும். அப்போ அவன் சோமா சொல்லுவான், நான் காளியோட இதில் பேரில் சொல்கிறேன், அவனை ஜெயிச்சுட்டு வா அப்படி சொன்னோன்னே செபாஸ்டியன் அவனை பண்ணுறேன் அப்படின்னு இங்கேயும் சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே சண்டைக்கு தயாராக இருப்பாங்க, செமையாக சண்டை போடுவாங்க, ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியில் அவன் வாழை வச்சு விட்டு வரும்போது கரெக்டாக அவன் டாச் பண்ணுறதும் அவனும் டாச் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே பவர் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க இந்த சீனில். அவங்களும் ரெண்டு பேருமே வாழை வச்சு சண்டை போடலாம் மாதிரி வருவாங்க. டக்குன்னு ரெண்டு அட் டைமில் பெண்ட் ஆகுவாங்க. பெண்ட் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சோடனே லாஸ்ட்டில் ரெண்டு வாளுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற மாதிரி இருக்கும், ஒரே அடிப்பட்டு ரெண்டுமே உடஞ்சிரும். பீஸா உடஞ்சோடனே நம்ம செபாஸ்டியனும் பார்ப்பான், என்னடா உடஞ்சிட்டு இந்த வாள் அப்படி சொன்னோடனே இவங்களும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னடா இப்படி உடச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லுவான் நம்ம செபாஸ்டியன் என் வால் உடஞ்சிட்டு அப்படி சொல்லியிருப்பான். சொல்லிட்டோடனே என் அக்னி வந்து என் கேஸ்டல்லே பெஸ்ட்டு வாரியர், அவனை வீழ்த்துறதுக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இவனும் ரொம்ப ஆச்சரியப்படுவான், யாரா இவன் செபாஸ்டியன் இப்படி இருக்கான் பவர், ஆமாம் இவன் ஒரு டெத்லேயும் இவன் மனுஷனாக தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா இவன்கிட்ட நிறைய பவர் இருக்குது, ஆனால் இவன் யாருன்னே தெரியலையே அப்படி சொல்லிட்டு இங்கே பார்த்தா இங்கே சமைக்கிறதுக்கு பிளேன் போட்டுருப்பாங்க. அப்போ நம்ம செபாஸ்டியன் வந்து நான் இன்னைக்கு சமைக்கிறேன், நீ வெளியே போய் உட்காரு அப்படி சொல்லிட்டு இருப்பான். என்னடா சொல்கிற, நான் தான் இன்னைக்கு சமைக்கணும், ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் சமைக்கலான்றதுடா அப்படி சொல்லும்போது என்ன அக்னி வருவார். வந்து நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படி கேட்கும்போது நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இன்றைக்கி வந்து ஒரு கூஸ்பெரி பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருப்பா. சரி அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நீங்கள் இங்கே பார்த்துக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு இவனை வெளியே போவோம். அப்போ போகும்போது ஒரு கண்ணை மேலே வச்சு தான் போவோம் டெரராக. அப்போ நம்ம மஞ்சள் முடியும் உட்காந்துருவான். அப்போ அவர் கூப்பிடுவா மிஸ்டர் செஃப்னு கூப்பிடுவா. இவனும் நானா செஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்காக இந்த இதில் ஒர்க் பண்ண முடியுமா, எனக்கு பிரிட்டிஷோட சமையல்லாம் அவ்வளோவா எனக்கு தெரியாது, அதனால நான் என் ஸ்டைலில் சமைக்கிறேன், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படி சொன்னோடனே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்காக ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹெல்ப் பண்ண தவறிக்கிறான். அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஃபீனியும் வந்து நின்றுட்டு இருப்பான். என்னடா டின்னர் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா கேட்கும்போது வா நீ உள்ள வா கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், மிஸ்டர் செபாஸ்டியன் உள்ள வரக்கூடாது சொல்லியிருக்காரு, அதையும் நீ தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் இல்லை, நீ வந்து எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே நான் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு அவனை வந்து பண்ணுவான். அப்போ இங்கே பார்த்தா அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தட்டை கீழே போட்டுருவா. அதே மாதிரி நம்ம அக்னியும் வந்து பிடிச்சி கொடுத்துருவான். அவளையும் சரி என் கூட வந்து வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அந்த சமைக்கிற வேலைக்கு தூக்கிட்டு போயிடுவான். அப்போ நம்ம ஹீரோ நம்ம செபாஸ்டியன் வந்து பார்ப்பாரு. பார்த்தா என்னடா நடக்குது இங்கே பார்த்தா எல்லாருமே சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம செபாஸ்டியன் ரொம்ப ஆச்சரியமாயிருவாரு, ஏன்னா இவங்களுக்கு சமைக்க முடியாதுன்னு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருப்பாரு, ஆனால் இவங்க நல்லாவே சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க இங்கே. அப்போ அவங்கள பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஒரு நேச்சுரலான டேலண்ட் இருக்குது, அது அவங்களோட ஒரு கட்டாயமான சுச்சுவேஷனில் தான் அது வெளியே வரும், அதனால் எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள் தான், அதனால் எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம செபாஸ்டியன் நீங்கள் ஒரு நல்ல பர்சன் அக்னி அப்படின்னு சொல்லும்போது இல்லை நானும் ஒரு காலத்தில் என் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப வற்புறுத்திக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் எனக்குன்னு ஒரு சாவு காலம் வந்துச்சு. அப்போ நம்ம சோமா தான் வந்து இவனை அங்கேருந்து காப்பாற்றி இவனை புது லைஃப்பும் புது பேரோட இவனை ரீபால்வ் பண்ண வச்சார். அப்போ இவனுக்கு இன்னையோட அந்த சாவு முடிஞ்சுது, இவன் செத்துட்டான், இவன் புதுசாக பிறந்துட்டான், இவன் புது வாழ்க்கையோடு இருக்கான், இவன் பேர் இனிமேல் அக்னி, யாரெல்லாம் காட் மேலே பிலீவ் இல்லையோ இதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவான். அப்போ நம்ம அக்னியை இவனை பற்றி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நான் பார்த்த கண்ணில் அவர் பிரின்ஸாகவே தெரியல, ஒரு காடாக தெரிஞ்சார், அதனால தான் என் பிரின்ஸ் ஒரு காடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ லஞ்சும் ரெடி ஆயிரும். அந்த லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க லஞ்ச் எடுத்து வைப்பாங்க. சூப்பராகவே இருக்குது இந்த லஞ்சு அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்கள் வந்த என்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்தேன்னு சொல்லும்போது
உமனை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்க பேர் மீனா. அவங்க என்ன எப்படி சொல்கிறது, என் பேலஸில் ஒரு சர்வெண்ட்டு அப்படி சொல்லும்போது, செபாஸ்டியன் உன்னால இவங்களை ஃபைன் பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது, பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செபாஸ்டியன் பார்ப்பாரு. இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மெய்டு, அது நான் எப்போவும் என் ஃபாதர்ஸ் என் மதர் என்னை அட்டென்ஷன் பண்ணல. ஆனால் இவங்க நான் எப்போவுமே அலோனாக தான் இருந்தேன் என் பேலஸில். ஆனால் இவங்க மீனா மட்டும்தான் என்னை எப்போவுமே பாதுகாத்து என் கூட தினமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தன் இங்கிலீஷ் நோபல் மேன் ஒருத்தன் அவங்களுக்கு நோட்டீஸ் வச்சுக்கிட்டே இருந்தான். நான் எப்போ வெளியே கிளம்பணும் அப்போ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இல்லை கூப்பிட்டு வந்துட்டான். அதான் அவங்களை கையோட எப்போவும் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நான் எப்போ வீட்டுக்கு போனாலும் அவங்க கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதமாக சொல்லியிருப்பான். இது ரொம்ப பெரிய டீலாக தெரியுது. ஆனால் இவங்களுக்கு சர்வெண்ட் அவ்வளோ ஒருத்தர் இல்லை அப்படி சொன்னோன்னே நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமாயிட்டு சட்டையை பிடிச்சி என்னடா அவனுக்கு தெரியும் மீனாவை பற்றி, நீ என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எனக்கு அதை பற்றி தெரிஞ்சிக்கவும் அவசியம் இல்லை அப்படி சொல்லுவான். ஏன்னா நான் எதை பற்றியும் புரிஞ்சிக்கவும் அவசியம் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணலாம். ஆனால் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது திரும்ப கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா போனதாகவே இருக்கும், அது திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் பாஸ்ட்டை பற்றி அவன் ஒரு சின்ன லிங்க் கொடுப்பான். எவ்வளோ தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் போக வேண்டியது போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சும்மாவை தனியாக உட்காந்துப்பா. அப்போ அந்த சீட் எடுத்து போட்டு விளாட்லாம் அப்படி சொல்லும்போது, சரி நான் உனக்காக அந்த மேடை தேர்தலுக்கு உதவி பண்ணுறப்பா அல்லாத உன்னோட ஸ்கெட்யூல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என் ஸ்கெட்யூல்லாம் முடிஞ்சுது வா விளாட்லாம் அப்படி சொல்லும்போது, நம்ம சோமாவும் இங்கே அவனுக்கு டக்லைஃபை கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவான், இப்போ உனக்கு என்னால் கம்பெனி கொடுக்க முடியாது, நான் போய் தூங்க போகிறேன், நான் ரொம்ப பிஸி மேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவான். சரி நல்லபடியாக தூங்க அப்போ தான் வளருவியான் அப்படி சொல்லிட்டு போயிடுவான் இங்கேருந்து. அப்போ இவன் 10 சட்டை வந்து சரி நான் ஆட்டத்துக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு ஆட்டத்துக்கு வருவான். வந்து விளாண்டுட்டு இருப்பான். என்ன மாதிரி ஆளையா நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காயா அப்படி சொல்லிட்டு இவனை இங்கே போட்டு விட்டு இவன் போவான். அக்னி வெளியே போயிட்டு இருப்பான். அப்போ நம்ம செபாஸ்டியன் பார்த்துட்டு உன் மூவுக்காக காத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த எபிசோட என் பண்ணிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் பிடிச்சவங்களாம் ஃபாலோ சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் 1K பக்கம் தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் லைக்கும் மோட்டிவேட் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்பீடாகவே பண்ணணும் சரியா. அதனால அளவுக்கு எனக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நான் கிளம்பிட்டு வந்துட்டு உங்களோட வந்து விரைவுறுவது உங்கள் கோச்சன் மித்தமிழ் பக கைஸ்.